வார்ட் தாதியர்களுக்கு வாரத்திற்கு 45 மணி நேர வேலையை செயல்படுத்த சுகாதார அமைச்சுக்கு ஜேபிஏ எனப்படும் பொது சேவைத்துறை 2 மாத கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. புதிய தேதி ஆகஸ்ட் 1 என அமைச்சின் பொதுச் செயலாளருக்கு நேற்று எழுதிய கடிதத்தில் ஜேபிஏ கூறியது. ஜூன் 1ஆம் தேதி முடிவடைய வேண்டிய இடைக்கால நீட்டிப்பு இப்போது ஆகஸ்ட் 1 வரை நீட்டிக்கப்படுகிறது. இதுவே இறுதி நீட்டிப்பாகும். எனவே புதிய வேலை நேரம் குறித்த சுற்றறிக்கையை மருத்துவமனைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ஜேபிஏ வலியுறுத்தியது. இருப்பினும் புதிய ஷிப்ட் நேரங்களுக்கான திட்டங்களை ஏற்கனவே வகுத்துள்ள மருத்துவமனைகள் இந்த கால நீட்டிப்பால் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற அர்த்தமில்லை. அவர்கள் அதற்கு தயாராகி இருந்தால் அதனை தாராளமாக செயல்படுத்தலாம் என ஜேபிஏ தெளிவுபடுத்தியது. 45 மணி நேர வேலை வாரத்தை செயல்படுத்துவதற்கு மருத்துவமனைகள் தயாராக கடந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் 3 மாத கால அவகாசத்தை ஜேபிஏ தொடக்கத்தில் அங்கீகரித்தது. எனினும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டதற்கிணங்க பின்னர் மார்ச் 1 முதல் மே 31 வரையும் பின்னர் ஜூன் 1 வரை அது நீட்டிக்கப்பட்டது. வார்ட் தாதியர்கள் ஏற்கனவே வாரத்திற்கு 42 மணி நேரம் தேவையற்ற அழுத்தத்தில் பணிபுரிவதால் இந்த கூடுதல் நேரங்களுக்கு மலாயன் தாதியர்கள் சங்கம் கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கர். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.